மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்க ராசிக்கு சந்திரன் உங்க ராசியிலேயே, அதாவது முதல் வீட்டிலேயே சஞ்சரிப்பதால் மனதுல கொஞ்சம் அலைபாயும் நிலை இருக்கும். எந்த முடிவையும் அவசரப்படாம நிதானமா யோசிச்சு எடுக்கணுங்க. ஆனா பயப்பட வேண்டாம். உங்க ராசிநாதன் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இருவரும் 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நிறையவே கொடுக்கும். அதனால தடைப்பட்டுக்கிட்டு இருந்த காரியங்களை கூட திறம்பட செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி நிறவும். சுக்கிரன் 5ஆம் வீட்ல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமா நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். காதல்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே இனிமையான நாளா இருக்கும். ஆனா 4ஆம் வீட்டில் சூரியனும் அஸ்தமன நிலையில் இருக்கிற புதனும் இருப்பதனால தாயாரோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் தேவை. வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில தடங்கல்கள் வரலாம். 6ஆம் வீட்ல குரு பகவான் இருப்பதால் கடன் விஷயங்கள்ல கவனமா இருங்க. மறைமுக எதிரிகளால தொல்லைகள் வர வாய்ப்பிருக்கு. 2ஆம் வீட்ல ராகு இருப்பதனால பண விஷயங்கள்ல கவனக்குறைவா இருக்காதீங்க. 8ஆம் வீட்ல கேது இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும். இன்னைக்கு திருவோணம் நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சேர்ந்து வர்றதுனால சனிக்கிழமைக்கான வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. விநாயகர் அல்லது பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபடுறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். கல்விக்கு உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. பச்சை நிற ஆடைகளை அணிந்து மன அமைதியை பெறலாம். பண விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முதலீடுகளையும் செய்ய வேண்டாம். வீடு அல்லது வாகனம் தொடர்பான முக்கிய ஒப்பந்தங்கள்ல ராகு காலத்தை தவிர்த்து செயல்படுங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபட்டு மன அமைதியை குலைச்சிக்க வேண்டாம். மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு 3 மதிப்பெண்கள். பொறுமையோட செயல்பட்டால் இந்த நாளின் சவால்களை நீங்க எளிதாவே கடந்து போகலாம். எல்லாம் சுபமா நடக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம்.